தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய நேரில் சந்தித்து அண்ணாமலை அழைப்பு விடுத்த நிலையில் அதை டிடிவி தினகரன் நிராகரித்துள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அமமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அதிமுக தலைமையில் எதிர்கொள்ள இருப்பதாக பாஜக தலைமை அறிவித்தது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்ததற்கு தினகரன் எதிர்ப்பு தெரிவித்தார். பின்னர் கூட்டணியை விட்டே வெளியேறுவதாக அதிரடியாக அறிவித்தார். இதனிடையே கடந்த 21ஆம் தேதி சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் தினகரனை பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் நடந்த இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றது. இந்நிலையில் சென்னை அடையாறில் உள்ள அமமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் தினகரன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தினகரன் அண்ணாமலை உடனான சந்திப்பு குறித்து விளக்கினார். அதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் என்ன தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். நீங்க இல்ல அவசரப்பட வேணான்னு சொல்லுவார். அதேதான் திரும்பி வந்து சொன்னார். முடிவை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அவர்கள் அதுல தொடர்ந்த பட்சத்தில் என்னால அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை. பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் அந்த கூட்டணியில தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன். தொடர்ந்து பேசிய அவர் அமமுகவின் அடுத்த இலக்கு குறித்து கூறினார். போன முறை துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தோம். இந்த துரோகத்தை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர் தங்களை ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி யார் என்று வினவினார். எங்களை கேட்டாங்க, எங்களை இணைப்பீங்களான்னு ஒரு தொலைக்காட்சியில் கேட்டாங்க. அவர் கட்சியில் இணைக்கிறத காலம் பதில் சொல்லிருந்தாரு. இல்லை கூட்டணிக்கு நாங்கள் ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் இருக்கோம்னு நாங்கள் உங்களுக்கு தெரியும். என்ன ஏற்றுக்கொள்றது எங்களை? நாங்க அவரை ஏற்றுக்கொள்ளல. அம்மாவுடைய கட்சி தலைமை தாங்கிறதுல எங்களுக்கு எந்த வித கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன். முதலமைச்சர் வேட்பாளர் தான் எங்களுக்கு பிரச்சனை. இதனிடையே நயினார் நாகேந்திரனின் விமர்சனத்திற்கும் பதிலளித்தார். உண்மையை சொல்றார். 2.5% தான் வாங்கியிருக்கோம். அவரும் 2.5% தான் வாங்கியிருக்காரு. அவங்க 4 எம்எல்ஏ வந்துட்டாங்க. அவங்க நாங்க 170 தொகுதியில் ஏதோ கணக்கெல்லாம் சொல்றாரு. எங்களுடைய பாதிப்பு ஒரு ஆட்சிக்கு வரவிடாம தடுத்துச்சா இல்லையா? அதான் நயினார் நாகேந்திரனுக்கு உணர தெரியல. பாவம். பழனிசாமி முதலமைச்சராக விடாம தடுத்திருக்கல இந்த கட்சி. அவர் இல்ல அவரை முதல்வர் ஆக்கியதுனால அவர் எங்களுக்கு செய்த துரோகத்திற்கு ஜனநாயக ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்கள் கொடுத்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுத்த பதிலடி வெறும் 2.5% இவ்வளவு நடந்திருக்கு. முன்னதாக டிடிவி தினகரனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல் வெளியானது. இதை மறுத்துள்ள செங்கோட்டையன் அதிமுகவை ஒன்றிணைப்பதில் மூத்த தலைவர்களின் நிலைப்பாடு சஸ்பென்ஸ் என தெரிவித்துள்ளார். மேலும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார். இனி சில முக்கிய செய்திகளை 1 நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கப்படலாம் என உத்தேச கால அட்டவணை வெளியாகியுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு உத்தேச அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. நடப்பாண்டு முதல் 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பிற்கு துணைத் தேர்வு கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பிற்கு வழக்கம் போல பொதுத் தேர்வு மற்றும் துணைத் தேர்வு நடைபெறவுள்ளது. நடப்பாண்டு பொதுத் தேர்வுகளை சுமார் 44 லட்சம் மாணவர்கள் எழுதுவார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 10ஆம் வகுப்பிற்கு முதல் பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு 2ஆம் பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தேர்வுகளும் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நடைபெறவுள்ளன. ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதிகாரிகள் தவிர்த்து பிற ஊழியர்களுக்கு 17,950 ரூபாய் கிடைக்கும் என கூறப்படுகிறது. தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 10,96,000 ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட இருக்கிறது என்றும் இதற்காக 1,866 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு
செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதன்படி அதிகாரி அல்லாத ஊழியர் ஒருவருக்கு 78 நாள் ஊதியமாக 17,950 ரூபாய் போனஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் அரசு கலையறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 881 விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025-2026 கல்வியாண்டில் ஏழை எளிய மாணாக்கர்கள் உயர்கல்வியினை பெற பாடப்பிரிவுகளில் 15,000க்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களும் புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய 15 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் மாணவர்களின் கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே 574 இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டது என்றும் அதில் 516 பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிக்கு www.tngasa.org என்ற இணையதளம் வாயிலாக அக்டோபர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். தனது உயிருள்ளவரை மக்களுக்காக கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை குளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மூலமாக 126 மாணவர்களுக்கு மடிக்கணினியும் 356 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் 1860 பேருக்கு மூக்கு கண்ணாடி மற்றும் புத்தாடைகளையும் அவர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தான் இருப்பதால் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றார். என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். கல்வியால் ஏற்படும் அறிவை கொச்சைப்படுத்த சிலர் நினைப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கவர்ச்சியான சொற்களை சொல்லி பின்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சிலர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் நடைபெற வேண்டும். இணையத்தில் பயனுள்ள தகவல்களை பார்த்து மாணவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பதால் திமுக கூட்டணி காலியாகிவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் அவர் பகல் கனவு காண்பதாக அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட் எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பகல் கனவு. எங்களுடைய கூட்டணி பலவீனமாவதற்கான வாய்ப்பே கிடையாது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை டிசம்பர் 20ஆம் தேதி நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். கடந்த சனிக்கிழமை நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரை செய்தார். டிசம்பர் 20ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது 2 மாவட்டங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 12 வாரங்களுக்கு பதிலாக 20 வாரங்கள் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் தனது பயண திட்டத்தை விஜய் மாற்றியமைத்துள்ளார். அதில் 18 நாட்கள் சனிக்கிழமைகளிலும் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி நாளை மறுநாள் நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், அக்டோபர் 11ஆம் தேதி புதுச்சேரி, கடலூரிலும் பரப்புரை செய்கிறார். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளுக்காக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 20ஆம் தேதி வரை விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை. டிசம்பர் 20ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் செய்யும் விஜய் அதன் பின் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி மதுரை, தேனியில் பரப்புரை செய்ய உள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி செங்கல்பட்டில் பரப்புரை செய்யும் விஜய் அதே நாளில் சென்னையில் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை நிறைவு செய்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராக காவல்துறை சமன் அனுப்பியுள்ள நிலையில் ஜாய் கிறிஸ்டல்டாவிற்கு எதிராக மாதம்பட்டி நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜை தங்கள் நிறுவனத்துடன் தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட தடை கோரி மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜாய் கிறிஸ்டல்டாவின் சமூக வலைதள பதிவுகளால் 11,21,25,000 ரூபாய் மதிப்பிலான கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாக்கிவிட்டதாக அந்நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன் தெரிவித்தார். மேலும் இணையதளத்தில் அந்நிறுவனம் பற்றி தேடினால் மெனு கார்டுக்கு பதிலாக கிறிஸ்டல்டா பேசி வீடியோ வருவதாக கூறிய வழக்கறிஞர் இவை அனைத்தும் பணத்திற்காகத்தான் என்றும் வாதிட்டார்.
வாதிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிறிசில்டா தரப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்த 3 நாட்களுக்குள் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டனர். மேலும் கருவில் வளரும் குழந்தைக்காக கிறிசில்டா நீதி கோருவதாக வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராக கூறி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு காவலர்கள் சம்மன் அனுப்பியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வந்தார். இதைத் தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கருட கொடி தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதனிடையே விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் மஸ்தான் ராவ் என்பவர் சுமார் 3,86 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர கற்கள் பதிக்கப்பட்ட 3 கிலோ 860 கிராம் எடை கொண்ட தங்க பூநூலை ஏழுமலையானுக்கு காணிக்கையாக வழங்கினார். பிரம்மோற்சவத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனும் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். இந்நிலையில் முதல் நாளான நேற்று இரவு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சாமியின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோயில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. மாட வீதிகளில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமியை வழிபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. 4 ரோடு தீரநகர் கவுல்பாளையம் மட்டுமன்றி பேரடி சித்தடி மற்றும் குன்னம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை நகர் மற்றும் நகரை ஒட்டிய பகுதிகளான செம்பனார்கோவில், வடகரை, குத்தாலம், மங்கைநல்லூர், தேரழந்தூர், கோமல், நீடூர், செம்பனார்கோவில், திருக்கடையூர், பொறையார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்தது. சேலம் மாநகரில் சுமார் அரை மணி நேர மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டையில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆண்டிப்பந்தல், மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையாக தொடங்கிய மழை கனமழையாக பெய்தது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர்களில் 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு எரிசக்தித்துறை முதன்மைச் செயலாளர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றிய பீலா வெங்கடேசன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள இல்லத்தில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் காலமானார். 56 வயதான பீலா வெங்கடேசன் 1969ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் IPS அதிகாரி வெங்கடேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராணி வெங்கடேசன் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் பெற்ற பீலா வெங்கடேசன் 1997ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த அவர் கொரோனா காலகட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றினார். 56 வயதான பீலா வெங்கடேசனின் மறைவிற்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த ட்ரெஸ் அரை போறேன்னா வேற எந்த ட்ரெஸ் போடுறதுனா நீங்க ஒரு ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? முன்னாடி வச்சிருக்கீங்களா? எங்கேயோ வாங்குங்க, இது பப்ளிக் மார்க்கெட், வரவங்க கொஞ்சம் டீசெண்டா வரணும்னு எதிர்பார்க்கறோம், அவ்வளவுதான். இப்படி கோவை பூச்சந்தையில் ஸ்லீவ்லெஸ் அணிந்து சென்றவரிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார். நரசிம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ஜனனி என்பவர் ஆந்திராவில் உள்ள சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கடந்த ஞாயிறன்று ஸ்லீவ்லெஸ் அணிந்து கோவை பூ மார்க்கெட்டிற்கு தனது நண்பருடன் சென்றார். அப்போது பூக்கடை உரிமையாளர் ஒருவர் ஸ்லீவ்லெஸ் மாதிரியான ஆடைகளை அணிந்து இங்கு வரக்கூடாது என வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பான காட்சி இணையதளத்தில் வெளியானது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி ஜனனி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இப்பதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு ஒரு மினிமமாவது ஒரு ஆக்ஷனாவது எடுக்கணும்னு சொல்லி தான் இப்ப கம்ப்ளைண்ட்ல நாங்க தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ வி ஹோப். இந்த நிலையில் வியாபாரிகள் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த பெண் பொய்யான புகார் அளித்துள்ளதாக
மலர் வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். அதில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும், ஆனால் அந்த பெண் பாதி வீடியோவை மட்டுமே வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மும்பையில் முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் பாரம்பரிய முறைப்படி நவராத்திரி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் தலைவர் நீட்டா அம்பானி ஒருங்கிணைத்த இந்த நிகழ்ச்சியில் முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் துர்கா தேவிக்கு ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். பின்னர் அம்பானி குடும்பத்தினர் கர்பா நடனமாடி நவராத்திரியை கொண்டாடினர். நிகழ்ச்சியில் குஜராத்தைச் சேர்ந்த திறமையான கைவினை கலைஞர்களின் அலங்காரமும் பிரமிப்பை ஏற்படுத்தியது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்தியா முதல் அடியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் தோல்வியை சந்திக்காத ஒரே அணியாக திகழும் இந்தியா சூப்பர் 4 சுற்று நேற்றைய போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொண்டது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்கள் சேர்த்தது. வான வேடிக்கை நிகழ்த்திய தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா 37 பந்துகளில் 75 ரன்கள் குவித்து மிரட்டினார். சுப்மன் கில் 29 ரன்களும் ஹார்திக் பாண்டியா 38 ரன்களும் சேர்த்து அணிக்கு உதவினர். பின்னர் விளையாடிய வங்கதேசம் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததுடன் ரன் சேர்க்கவும் திணறியது. இதனால் 19.3 ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆன அந்த அணி 127 ரன்களை மட்டுமே எடுத்ததால் 41 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வாகை சூடியது. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும் பும்ரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா முதல் அடியாக ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 2 போட்டிகளிலும் தோற்ற இலங்கை அணி தொடரில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் இடையே இன்று நடைபெறவுள்ள போட்டியில் வெல்லும் அணியுடன் இறுதிப் போட்டியில் இந்தியா விளையாடும். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தமிழ்நாட்டில் விரைவில் 3277 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றார். இந்த ஆண்டு 3227 டீச்சர்ஸ் எடுக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே பிஜி டீச்சர்ஸ்க்கு 1700 டீச்சர்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி படிப்படியாக நமக்கு எங்கெல்லாம் வேக்கண்ட் வரும் அதுக்குன்னு எந்த இடத்துலையுமே டீச்சர்ஸ் இல்லாமல் இல்லை, எஸ்எம்சி மூலமாக அவங்க உடனடியாக இப்போ அவங்களை எடுத்துக்க சொல்லுங்கள். எஸ்எம்சிக்கும் அரசாங்கம் தான் பணம் தருகின்றது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி பரஸ்பரம் கருத்து கூற உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள் இருவரும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என கூறினர். இதனைத் தொடர்ந்து இருவரும் குழந்தைகள் அல்ல என கூறிய நீதிபதிகள் இருவரும் பரஸ்பரம் பொதுவெளி மற்றும் ஆன்லைனில் கருத்து கூற தடை விதித்து உத்தரவிட்டனர். பதவி நீட்டிப்பிற்காக அன்புமணி ராமதாஸ் கொடுத்த ஆவணம் தவறானது என்பதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதாக பாமக கௌரவ தலைவர் G.K. மணி தெரிவித்தார். டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாமக விவகாரத்தில் விரைவில் தேர்தல் ஆணையம் நல்ல முடிவை அறிவிக்கும் என்றார். தேர்தல் ஆணையத்தில் கடிதம் கொடுத்து சொன்னோம், ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவ்வளோ முறைகேடு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி மேலும் சில தகவல்களை கேட்டாங்க. அந்த தகவல்களை இப்போ தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு தர கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தார். சோடன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார். கடந்த 12ஆம் தேதி நிகழ்ந்த கார் விபத்தில் ரமேஷ் உயிரிழந்தார். உடலை மீட்டுக் கொண்டு வர ரமேஷின் மனைவி தமிழச்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உதவி புரியும்படி தனது 2 பெண் குழந்தைகளுடன் சென்று மனு அளித்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கண்ணனூரில் தந்தையை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்ற மகன் கைது செய்யப்பட்டார்.
ஜீவன் என்பவர் அடிக்கடி மது குடித்து விட்டு வந்து வீட்டில் இருப்பவர்களிடம் தகராறு செய்துள்ளார். மேலும் ஜீவன் தனது மூத்த மகள் வீட்டிலிருந்து தங்க செயின் ஒன்றை எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஜீவனுக்கும் அவரது மகன் ராஜகுருவுக்கும் இடையே செவ்வாய்க்கிழமை இரவு தகராறு ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த ராஜகுரு இரும்பு கம்பியால் தாக்கியதில் ஜீவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னையில் 3வது நாளாக களை கட்டியது. இந்து தர்மார்த்த சமிதி சார்பில் திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னை பூக்கடையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் திங்கட்கிழமையன்று தொடங்கியது. 3வது நாளான நேற்று 11 வெண்பட்டு குடைகளும் பாடி, மண்ணூர்பேட்டை, கொரட்டூர், அம்பத்தூர் தொழிற்பேட்டை, முகப்பேர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் அயப்பாக்கம் அம்பத்தூர் வழியாக திருமுல்லைவாயில் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டன. தொடர்ந்து இன்று வெண்பட்டு குடைகள் திருவள்ளூர் வழியாக திருப்பதிக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. கோவையில் ரயில்வே தண்டவாளத்தில் மரக்கட்டை வைத்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். சூர்யா நகர் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட மரக்கட்டைகள் அகற்றப்பட்டன. விசாரணையில் கோவை ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ், கோகுலகிருஷ்ணன், வினோத் என்ற சசிகுமார், கார்த்திக், உக்கடம் புல்லுக்காட்டு பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த வேதவன் ஆகியோர் ரயிலை கவிழ்க்கும் நோக்கத்தில் மரக்கட்டைகளை வைத்தது தெரியவந்தது. விழுப்புரத்தில் உள்ள திரையரங்கில் படம் பார்க்க வந்த தண்டகாரண்யம் திரைப்பட குழுவினர் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த படத்தின் இயக்குநரான அதியன் ஆதிரையின் சொந்த மாவட்டம் இது என்ற காரணத்தால் மண்ணின் மைந்தரான அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடிகர் கலையரசன் உள்ளிட்ட படக்குழுவினர் அவரோடு வருகை தந்திருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ரெட்டம்பேடு பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையில் 4வது முறையாக சுவரில் துளையிட்டு திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஏற்கனவே திருட்டு சம்பவங்கள் நிகழ்ந்தபோது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட நிலையில் கொள்ளையர்கள் தொடர்ந்து கைவரிசை காட்டி வருகின்றனர். அருகில் உள்ள அறையின் சுவரில் துளையிட்டு நுழைந்து டாஸ்மாக் கடைக்குள் கொள்ளையர்கள் புகுந்துள்ளனர். தங்களுக்கு பிடித்தமான மதுபாட்டில்களை மட்டும் திருடிய கொள்ளையர்கள் இரும்பு பெட்டியை உடைக்க முடியாததால் 1,60,000 ரூபாய் ரொக்கம் தப்பியது. புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதை தடுக்க கோரி ஆளுநர் மாளிகை முன்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். உருளையன்பேட்டை தொகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்தது. இதனை குடித்த 3 பேர் உயிரிழந்ததாகவும் பலருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் அருகே நாராயணசாமி உட்பட 20க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எம்சாண்ட் ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்ததால் 2 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கயத்தாறிலிருந்து கோவில்பட்டிக்கு எம்சாண்ட் ஏற்றிச் சென்ற லாரி ஆசூர் பகுதியில் வந்தபோது முன்னால் சென்ற வாகனம் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பிரேக் பிடித்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் சுப்பிரமணியத்திற்கு காயம் ஏற்பட்டதுடன் கன்னியாகுமரி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலைய டாஸ்மாக் கடையில் கட்டட தொழிலாளியை தாக்கிய சிறுவன் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். புதுசாம்பள்ளியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி ஜெகதீசன் மது குடிக்க டாஸ்மாக் கடைக்கு வந்தபோது அங்கிருந்த மோகன்ராஜ் மற்றும் 17 வயது சிறுவனுடன் தகராறு ஏற்பட்டது. அப்போது மதுபாட்டிலால் தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்த ஜெகதீசன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மோகன்ராஜ் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே தனியார் பள்ளியில் முகம் வீக்கமடைந்து உயிரிழந்த 2ஆம் வகுப்பு மாணவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாமரை பாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் தீபா தம்பதியின் 7 வயது மகன் மிதுன் திமிரி அருகே உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தார். செவ்வாய்க்கிழமை மதியம் இட்லி மற்றும் கேக் சாப்பிட்ட நிலையில் முகம் வீக்கமடைந்து மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அவரது உடல் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்தது. இதனிடையே மாணவன் இறப்புக்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும், பள்ளியின் சிசிடிவி கேமரா பதிவுகளை வெளியிட வேண்டும், பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். சிறுவில்லிபுத்தூர் அருகே மேகமலை புலிகள் சரணாலயம் வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. செண்பகத்தோப்பு அழகர்கோவில் அருகே மருதடி கன்னிமார் ஊத்து பகுதிகளில் காற்றின் வேகம் காரணமாக காட்டுத்தீ பரவி வருகிறது. பல அரிய வகை மூலிகைகள் தீக்கிரையாகும் சூழலில் வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் 2 குழுக்களாக பிரிந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
தருமபுரி நகரில் உள்ள பழைய நீதிமன்ற வளாகத்தில் பயன்படுத்தப்படாத கட்டிடங்களில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாழடைந்து காணப்படும் இந்த கட்டிடங்கள் இரவு பகலாக சமூக விரோத செயல்கள் நடைபெறும் கூடாரமாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அந்நியர்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருவர் புதுச்சேரி அருகே கைதாகியுள்ளனர். சென்னையை சேர்ந்த அஞ்சலி என்பவர் ரயிலில் திருப்பூர் சென்றார். அப்போது அவர் அணிந்திருந்த 3 சவரன் தங்க சங்கிலியை பறித்து இருவர் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி தப்பி ஓடினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்திய காவல்துறையினர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட மாரியப்பன், கார்த்திக் ஆகியோரை புதுச்சேரியில் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நிலத்தை அடக்க 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட வட்டாட்சியரும் அவரது ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டனர். மூலப்பாதை பகுதியைச் சேர்ந்த தமிழரசு தனது நிலத்தை அடக்க விண்ணப்பித்த நிலையில் வட்டாட்சியர் கோவிந்தராஜ் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்த தமிழரசு அதிகாரிகள் கொடுத்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளுடன் கோவிந்தராஜை சந்திக்க சென்றார். அப்போது கோவிந்தராஜ் லஞ்ச பணத்தை தனது ஓட்டுநர் வெங்கடாச்சலத்திடம் கொடுக்க அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி தமிழரசு பணத்தை கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கோவிந்தராஜ், வெங்கடாச்சலம் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் கொண்ட கும்பல் கைதாகியுள்ளனர். பேருந்து நிலையத்தில் சந்தேகிக்கும் வகையில் நடந்து கொண்ட 4 பேரை ரோந்து காவலர்கள் பிடித்து அவர்களது உடைமைகளை சோதனையிட்டனர். அதில் 5 செல்போன்கள் மற்றும் ஒரு லேப்டாப் இருந்தது குறித்து விசாரித்த போது பயணிகளிடம் திருடியதை ஒப்புக்கொண்டதை அடுத்து 4 பேரை கைது செய்தனர். புதுக்கோட்டை கவிநாடு அருகே காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிலங்கள் கையகப்படுத்த அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்ட அலுவலர்களோடு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விளைநிலங்கள் வழியே கால்வாய் அமைத்தால் விவசாயம் பாதிக்கப்படும் என்று குற்றம் சாட்டி அளவீடு பணி செய்ய கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர். ஆனால் அருகே உள்ள நிலங்களில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அளவீடு பணியை தொடர்ந்தனர்.